வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தவேக தலைவர் விஜய் தலைமையில் இன்று வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடன் ஆலோசனை. ஆட்சி அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் தேர்ந்தெடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது தமிழக வெற்றி கழகம். தவேக போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 இடங்கள் வெற்றி. மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பீனிக்ஸ் பறவை போல் அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் என அறிவிப்பு. அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் பூமியிலிருந்து துடை தெரியப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 47வது போட்டி லக்னோவை வீழ்த்தி மும்பை அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் முடிவடைந்துள்ளன. இதன்படி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 73 தொகுதிகள் வெற்றி பெற்று எதிர்கட்சியாகியுள்ளது. இது தவிர திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளார். அதிமுக 53 தொகுதிகள் வெற்றி பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளது. பனையூரில் உள்ள தவேக தலைமை அலுவலகத்தில் தலைவர் விஜய் தலைமையில் இன்று வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளிலும் தவேக தலைவர் விஜய் வெற்றி வாகை சூட்டினார். வெற்றியை தமிழகம் முழுவதும் தவேகவினர் வெடிவெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதையடுத்து வெற்றி பெற்றவர்கள் உடனடியாக பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று தொலைபேசி மூலம் விஜய் அழைப்பு விடுத்தார். இதைத் தொடர்ந்து சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று தவேக வெற்றி வேட்பாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் ஆட்சி அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் தேர்ந்தெடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. இதன் பின்னர் இந்த கூட்டத்தில் விஜய் சட்டசபை தவேக குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதற்கான கடிதத்தில் தவேக வேட்பாளர்கள் கையெழுத்திட உள்ளனர். மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்க மறந்தவர்களுக்கும் சேர்த்தேதான் ஆட்சி நடத்தியதாக கூறினார். தனது அரசியல் பொது வாழ்வில் அதிகப்படியான வெற்றியையும் பார்த்துள்ளதாகவும் தோல்விகளையும் சந்தித்துள்ளதாகவும் தெரிவித்தார். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் பயணம் தொய்வில்லாமல் தொடரும் என்று கூறினார். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்தார். மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து பதிவிட்டுள்ளார். அதில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து மக்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாகவும் புரட்சி தலைவியின் வழியில் இந்த பின்னடைவில் இருந்து விரைவில் மீண்டு வருவேன் என்றும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட கூட்டணியை கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறினார். முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் நல்லாசையுடன் பீனிக்ஸ் பறவை போல் அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து அதிமுக மக்கள் பணியில் என்றென்றும் ஈடுபடும் என்றும் கூறியுள்ளார். அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் பூமியிலிருந்து துடை தெரியப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 15 ஏவுகணைகள் மற்றும் 4 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமீரக அரசு இதற்கு பதிலடி கொடுக்கும் உரிமை தங்களுக்கு இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஹோர்மஸ் ஜலசந்திக்குள் நுழைவதை ஈரான் கடற்படை தடுக்க முற்பட்ட போது அதை அமெரிக்கா புறக்கணித்தது. இதையடுத்து ஜாஸ்க் தீவுக்கு அருகே ஒரு அமெரிக்க போர்க்கப்பலை நோக்கி 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இதன் பின்னர் ஹோர்மஸ் நீரிணை வழியாக கடந்து செல்ல முயற்சிக்க வேண்டாம் என்றும் ஈரானின் ஆயுதப்படைகள் பல வெளிநாட்டு கப்பல்களை எச்சரித்திருந்ததாகவும் ஈரான் கூறியுள்ளது.
இதற்கு அமெரிக்க தரப்பில் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் பூமியிலிருந்து துடை தெரியப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 47வது போட்டியில் லக்னோவை வீழ்த்தி மும்பை அணி வெற்றி பெற்றுள்ளது. மும்பை வான்கடே மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 47வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி லக்னோ அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 228 ரன்கள் எடுத்தது. இதில் அதிரடியாக விளையாடிய நிக்கோலஸ் பூரன் 63 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 229 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி 18 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ரியான் ரிக்கல்டன் 83 ரன்களும், ரோஹித் சர்மா 84 ரன்களும் எடுத்தனர். மேற்கு வங்கத்தில் பாஜகவின் நல்லாட்சி கொள்கை வெற்றி வாகை சூடியுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மேற்கு வங்கத்தில் தாமரை மலர்ந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல்கள் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றார். தொடர்ந்து பாஜகவின் நல்லாட்சி கொள்கை வெற்றி வாகை சூடியுள்ளது என்றும், மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒவ்வொரு தனிநபருக்கும் நான் தலை வணங்குகிறேன் என்றும் கூறினார். மக்கள் பாஜகவிற்கு ஒரு பிரம்மாண்டமான ஆணையை வழங்கியுள்ளனர். மேற்கு வங்க மக்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்ற எங்களால் இயன்ற அனைத்தையும் எங்கள் கட்சி செய்யும் என்று நான் அவர்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் வாய்ப்பையும் கண்ணியத்தையும் உறுதி செய்யும் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் வழங்குவோம் என்று பதிவிட்டுள்ளார். மேல் அசாமில் தேயிலை தொழிலாளர்களை சென்றடைந்த பிரதமர் மோடி முயற்சியால் காங்கிரஸ் கோட்டைகளில் கூட பாஜக முன்னிலை வகித்ததாக தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. மேல் அசாமில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சென்றடையும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட முயற்சிகள் அப்பகுதியின் அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து திப்ருகார் தேயிலை பகுதியில் அமைந்துள்ள திப்ருகார், சபுவா, லகோவால், துலியாஜன், திங்கோங், நகர்காட்டியா மற்றும் கோவாங் ஆகிய 6 தொகுதிகளிலும் பாஜக முன்னிலை வகித்தது. இதனால் காங்கிரஸ் கட்சியின் கோட்டைகளாக கருதப்பட்டு வந்த பல இடங்களிலும் வாக்களிப்பு முறைகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. தொண்டர்களின் அயராத உழைப்பு இல்லாமலும் அமித்ஷா அவர்களின் உறுதியான சங்கல்பம் இல்லாமலும் இந்த வெற்றி சாத்தியமாயிருக்காது என்று ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வளர்ச்சி மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றை முன்னிறுத்தி அசாம் மக்கள் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்துள்ளனர் என்றார். தொடர்ந்து நிதின் நபீன் அவர்களின் தலைமையில் செயல்பட்ட நமது கட்சி தொண்டர்களின் அயராத உழைப்பு இல்லாமலும் அமித்ஷா அவர்களின் உறுதியான சங்கல்பம் இல்லாமலும் இந்த வெற்றி சாத்தியமாயிருக்காது என்று கூறினார். இந்த வெற்றியானது வளர்ச்சி, நாரி சக்தி, அசாமிய அடையாளம் மற்றும் வளர்ச்சியடைந்த அசாம் குறித்த தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றிற்கு அளிக்கப்பட்ட வாக்காகும். மேலும் மக்களின் இந்த மனநிலையை நமக்கு கிடைத்துள்ள இந்த மகத்தான மக்கள் ஆணை தெளிவாக பிரதிபலிக்கிறது என்று பதிவிட்டுள்ளார். மேற்கு வங்காளத்தில் மக்கள் மாற்றத்திற்காக அமைதியாக வாக்களித்துள்ளதாக ராஜஸ்தான் மாநில துணை முதலமைச்சர் தியா குமாரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் துணை முதலமைச்சர் தியா குமாரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சரின் தலைமையின் கீழ் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக வங்காளத்தில் இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க முடிவையும் அசாமில் மீண்டும் ஒரு வெற்றியையும் நாங்கள் பெற்றுள்ளதாக கூறினார். வங்காளத்தில் வளர்ச்சி இல்லை, முதலீடுகள் இல்லை, சட்டம் ஒழுங்கு மோசமாக இருந்தது மற்றும் மக்கள் பாதுகாப்பற்ற உணர்வை உணர்ந்தனர். அதனால் தான் இத்தகைய சூழ்நிலையில் மக்கள் மாற்றத்திற்காக அமைதியாக வாக்களித்துள்ளதாக தெரிவித்தார். இனிவரும் காலத்தில் வங்காளத்தின் வளர்ச்சி இன்னும் மிகுந்த வலிமையுடன் முன்னெடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச அமைச்சர் தினேஷ் பிரதாப் சிங் தெரிவித்துள்ளார். லக்னோவில் வங்காள தேர்தல் முடிவுகள் குறித்து உத்தரப்பிரதேச அமைச்சர் தினேஷ் பிரதாப் சிங் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நாட்டின் பிரதமரான மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அனைவரின் சேவைகளுக்கும் தங்கள் அங்கீகார முத்திரையை பதித்து அச்சத்தை போக்கி பாஜகவை நிலைநிறுத்திய வங்காள மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இனிவரும் காலத்தில் வங்காளத்தின் வளர்ச்சி இன்னும் மிகுந்த வலிமையுடன் முன்னெடுக்கப்படும். மேலும் வங்காளம், இந்துத்துவம் மற்றும் வங்காள மக்கள் ஆகியோர் நாட்டின் பிரதான நீரோட்டத்தில் இடம்பெற்று திகழ்வார்கள் என்று கூறினார். பாஜக தொண்டர்களின் கடின உழைப்பு, முதலமைச்சர் சர்மா மேற்கொண்ட அயராத வளர்ச்சி பணிகள் ஆகியவை பாஜகவின் வெற்றிக்கு காரணமாக அமைந்துள்ளன என்று பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதான் பாருவா தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் கவுகாத்தியில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதான் பாருவா அசாம் தேர்தலில் பாஜக முன்னிலை வகிப்பது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாஜக தொண்டர்களின் கடின உழைப்பு, முதலமைச்சர் சர்மா மேற்கொண்ட அயராத வளர்ச்சி பணிகள் ஆகியவை பாஜகவின் வெற்றிக்கு காரணமாக அமைந்துள்ளன என்று தெரிவித்தார்.
எதிர்க்கட்சிகளுக்கு எந்தவிதமான வலுவான அடித்தளமும் இல்லை என்றும் அதுவே அவர்கள் தோல்வியடைய காரணமாக அமைந்தது என்றும் குறிப்பிட்டார். கேரளத்தில் காங்கிரசுக்கு கிடைத்த வரலாற்று வெற்றியால் மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப சேவை செய்வோம் என்று சஜீவ் ஜோசப் உறுதியளித்துள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு குறித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சஜீவ் ஜோசப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இரிக்கூரிலும் வட மலபார் பகுதியிலும் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாகும். இவ்வளவு பெரிய பெரும்பான்மை கிடைக்கும் என்று நாங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்றார். கடந்த முறை நான் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தேன். இம்முறை அந்த வித்தியாசத்தை போல 4 மடங்கு அதிகமான பெரும்பான்மை கிடைத்துள்ளது. மேலும் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் என்பதையும் எங்களிடமிருந்து அவர்கள் பலவற்றை எதிர்பார்க்கிறார்கள் என்பதையும் உணர்வதாக கூறினார். மேலும் பொதுமக்களுக்காக இன்னும் அதிகமாக செயல்பட நாங்கள் உறுதியளிக்கிறோம் என்று கூறினார். மேற்கு வங்காள மக்கள் தங்களுக்கு தாங்களே எடுத்துள்ள முடிவு மிகவும் பாராட்டத்தக்கது என்று பீகார் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மைதிலி தாக்கூர் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மைதிலி தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மேற்கு வங்காள மக்கள் தங்களுக்கு தாங்களே எடுத்துள்ள முடிவு மிகவும் பாராட்டத்தக்கது என்று தெரிவித்தார். ஒரு கட்சி தொண்டராக நான் அங்கு சென்ற போதெல்லாம் அங்குள்ள மக்களிடம் பேசிய போதும் பேரணிகள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்ற போதும் பலரது முகங்களில் அந்த உற்சாகத்தையும் பாஜக மீதான நம்பிக்கையும் தான் பார்த்ததாக கூறினார். இந்த பெரும்பான்மையை பார்க்கும்போது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். கேதார்நாத் பள்ளத்தாக்கின் சாதகமற்ற வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் விஷால் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் கேதார்நாத் பள்ளத்தாக்கின் வானிலை நிலவரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் விஷால் மிஸ்ரா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கேதார்நாத் யாத்திரை சீரான வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் கடந்த சில நாட்களாக நிலவும் சாதகமற்ற வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்றார். இதைத் தொடர்ந்து அனைத்து ஹெலிகாப்டர் சேவை நிறுவனங்களும் பாதுகாப்பு விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஹெலிகாப்டர் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்துள்ள பக்தர்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாத வகையில் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். தென்னிந்தியாவில் கிடைத்துள்ள தேர்தல் முடிவுகள் குறித்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் என்று காங்கிரஸ் தலைவர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் அம்மாநில காங்கிரஸ் தலைவர் சிவகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வட இந்தியாவிலும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்தியாவிலும் பாஜகவினரால் அதிகாரத்தின் பெரும் துஷ்பிரயோகம் நடைபெற்றதாக கூறினார். தொடர்ந்து ஒரு பெரிய மாற்றம் தென்பட்டுள்ளது. ஆனால் கேரளாவை பொறுத்தவரை அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சிறப்பான மக்கள் ஆணையை வழங்கியுள்ளனர். மேலும் தமிழ்நாட்டில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை அவர்கள் ஆதரிக்கவில்லை என்றும் தென்னிந்தியாவில் கிடைத்துள்ள தேர்தல் முடிவுகள் குறித்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் என்றும் கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்களித்துள்ளனர் என தமிழ்நாட்டிற்கான அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாட்டிற்கான அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்களித்துள்ளனர் என்று தெரிவித்தார். இதில் குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் தாவேகாவை நோக்கி ஈர்க்கப்பட்டுள்ளதால் கணிசமான ஆதரவை பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டார். இது தொடர்பான அறிக்கையை தங்கள் காங்கிரஸ் தலைவர் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் அமைப்பு பொதுச் செயலாளர் வேணுகோபால் ஆகியோரிடம் சமர்ப்பித்து விட்டதாக தெரிவித்தார். தோல்வியடைந்த வேட்பாளர்கள் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டார். சென்னையில் பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தாவேகா முன்னிலை குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் முடிவுகளை தாவேகா தலைவர் விஜயின் அலை என்று சொல்வதா அல்லது திமுக வெறுப்பு அலை என்று சொல்வதா என தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் என்றார். தோல்வியடைந்த வேட்பாளர்கள் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதையடுத்து தங்கள் அரசியலினும் தீவிரமாக தொடரும் என்றும் தெரிவித்தார். மக்களோடு மக்களாக இருந்தால்தான் மக்களின் உண்மையான பிரச்சனைகள் தெரியும் என்று தாவேகா வேட்பாளர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விக்னேஷ் தனது வெற்றிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தளபதியின் வேட்பாளராக இந்த தொகுதியில் களம் கண்டேன். என் தொகுதியில் நடைபெறும் நல்லதும் கெட்டதும் அனைத்திற்கும் நேரடியாக சென்று பார்க்கும் பழக்கம் எனக்கு உள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து வெள்ளலூர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கு பிரச்சனை குறித்து பேசிய அவர், அந்த பிரச்சனைக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். வெள்ளலூர் பேருந்து நிலையம் திறக்கப்படாததற்கும் இந்த குப்பை கிடங்கு பிரச்சனையே காரணம். இதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றார். மேலும் டாஸ்மாக் கடைகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். பெண்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இறுதியாக மக்களோடு மக்களாக இருந்தால்தான் மக்களின் உண்மையான பிரச்சனைகள் தெரியும். இனி கோவை தாவேகா கோட்டையாக இருக்கும் என்று தெரிவித்தார். வாக்குப்பதிவில் முறைகேடுகளும் மோசடிகளும் நடைபெற்றதாக திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் கௌதம் தேவ் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் குறித்து சிலிகுரியில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் கௌதம் தேவ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இது தேர்தல் ஆணையத்தால் திட்டமிட்டு திரித்து அமைக்கப்பட்ட ஒரு போட்டியாகும் என்றார்.
தொடர்ந்து தபால் வாக்குப்பெட்டிகள் திறந்த நிலையில் விடப்பட்டிருந்ததை நாங்கள் கண்டறிந்தோம். நாங்கள் புகார் அளித்த பின்னரே வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. மேலும் முத்திரைகளோ அல்லது மூடிகளோ இல்லாத வாக்குப்பெட்டிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இது வாக்குப்பதிவில் முறைகேடுகளும் மோசடிகளும் நடைபெற்றதற்கான தெளிவான சான்றாகும். இது குறித்த அனைத்து ஆவணங்களுடனும் கூடிய ஒரு எழுத்துப்பூர்வ புகாரை நாங்கள் ஏற்கனவே எங்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பித்துள்ளோம் என்று கூறினார். நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தேர்தல் அலுவலரிடம் தாவேகா வேட்பாளர் VS பாபு தனது வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொண்டார். சென்னை கொளத்தூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் VS பாபு 82,997 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதையடுத்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தேர்தல் அலுவலரிடம் தாவேகா வேட்பாளர் VS பாபு தனது வெற்றி சான்றிதழை பெற்றார். கடந்த 50 ஆண்டுகளில் 2 திராவிட கட்சிகளும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று தாவேகா வேட்பாளர் விஜய் சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெற்றி பெற்றார். இந்நிலையில் தஞ்சை தொகுதியில் வென்ற தாவேகா வேட்பாளர் விஜய் சரவணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மக்கள் மீது விஜய் வைத்த நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி என்றார். தொடர்ந்து மாற்றமில்லாதது இந்த வெற்றி படிப்படியாக தமிழகம் முழுவதும் பரவும் என்று கூறினார். மேலும் கடந்த 50 ஆண்டுகளில் 2 திராவிட கட்சிகளும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திராவிட கட்சிகளுக்கு மக்கள் முடிவு கட்டி இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். திருமயம் சட்டமன்ற தொகுதியில் மறு வாக்குப்பதிவு செய்ய கோரி தாவேகா வேட்பாளர் சிந்தாமணி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு அளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் S. ரகுபதி 1492 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இதைத் தொடர்ந்து 2வது இடத்தை பிடித்த தாவேகா வேட்பாளர் சிந்தாமணி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மறு வாக்குப்பதிவு செய்ய கோரி மனு அளித்துள்ளார். ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் வைத்தியலிங்கம் தாவேகா வேட்பாளர் அரவிந்தை 35,028 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைத்தியலிங்கம் 86,759 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் அரவிந்தை 35,028 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் 44,260 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தையும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமுருகன் 10,135 வாக்குகள் பெற்று 4வது இடத்தையும் பிடித்து தோல்வியடைந்தனர். அண்ணா நகர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ராம்குமார் திமுக வேட்பாளர் சித்ரா ராசுவை 21,363 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். சென்னை அண்ணா நகர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ராம்குமார் 71,375 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சித்ரா ராசுவை 21,363 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் கோகுலேந்திரா 34,382 வாக்குகள் பெற்று 3வது இடத்தையும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் 4,839 வாக்குகள் பெற்று 4வது இடத்தையும் பிடித்து தோல்வியடைந்தனர். திருவிக நகர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் பல்லவி திமுக வேட்பாளர் ரவிச்சந்திரனை விட 22,333 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். சென்னை திருவிக நகர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் பல்லவி 62,125 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ரவிச்சந்திரனை விட 22,333 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்டாக் 23,304 வாக்குகள் பெற்று 3வது இடத்தையும், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் 2,658 வாக்குகள் பெற்று 4வது இடத்தையும் பிடித்து தோல்வியடைந்தனர். ராதாபுரம் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் சதீஷ் கிறிஸ்டோபர் திமுக வேட்பாளர் சபாநாயகர் அப்பாவுவை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் தாவேகா வேட்பாளர் சதீஷ் கிறிஸ்டோபர் 69,556 வாக்குகள் பெற்று 12,216 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட சபாநாயகர் அப்பாவு 57,340 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். மேலும் இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் பாலகிருஷ்ணன் 52,084 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கிரிஜா தாமரை பாண்டியன் 15,272 வாக்குகளும் பெற்று தோல்வியடைந்தனர். தமிழக மக்கள் தங்களது தீர்ப்பை வழங்கி மன்னராட்சி திமுகவை தூக்கி எறிந்துள்ளனர் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த வெற்றியை நாங்கள் கரூர் சம்பவத்திற்கு அர்ப்பணிக்கிறோம் என்றும் ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி என்றும் தெரிவித்தார். இந்த தேர்தலில் வாக்குக்கு பணம் அளிக்கும் முறை ஒழிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழக மக்கள் தங்களது தீர்ப்பை வழங்கி மன்னராட்சி திமுகவை தூக்கி எறிந்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த வெற்றி தமிழக இளைஞர்கள், பெண்கள் அனைவருக்கும் சொந்தம் என தெரிவித்தார்.
முதல்வர் மம்தா பானர்ஜி சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயன்றார் என்று டெல்லி ஹஜ் கமிட்டியின் தலைவர் கௌசர் ஜஹான் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் ஹஜ் கமிட்டியின் தலைவர் கௌசர் ஜஹான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மேற்கு வங்காளத்தில் பிரதமர் மோடியின் மகத்தான வெற்றி என்று தெரிவித்தார். முதல்வர் மம்தா பானர்ஜி சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயன்றார். ஆனால் பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அந்த முயற்சியை முறியடித்தனர் என்று தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிட்ட தவேக வேட்பாளர் சிந்து வெற்றி பெற்றதை அக்கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி தவேக சார்பில் சிந்து போட்டியிட்டார். இந்நிலையில் அதிமுக திமுக கூட்டணியில் தேமுதிகவை பின்னுக்கு தள்ளி சிந்து வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து குடியாத்தம் 4 மணி சந்திப்பில் தவேக கட்சியின் இணை செயலாளர் சதீஷ்குமார், கிளை செயலாளர் யோகேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் அக்கட்சியினர் மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி வெற்றியை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து நகர இணை செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் தவேகவினர் ஊர்வலமாக சென்று அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மீண்டும் தலைப்பு செய்திகள். மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தவேக தலைவர் விஜய் தலைமையில் இன்று வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடன் ஆலோசனை. ஆட்சி அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் தேர்ந்தெடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது தமிழக வெற்றி கழகம். தவேக போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 இடங்கள் வெற்றி. மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பீனிக்ஸ் பறவை போல் அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் என அறிவிப்பு. அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் பூமியிலிருந்து துடை தெரியப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 47வது போட்டி லக்னோவை வீழ்த்தி மும்பை அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.